வணக்கம். நம்ம வாழ்க்கையில சில சமயம் நாம ஏதோ ஒரு தப்பான வழியில போயிட்டு இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி நம்மள தடுத்து நிறுத்துற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கா? அந்த அனுபவத்துக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் தடுத்தாளுதல். ஸ்ரீமத் சுவாமி சித்பாவனந்தரோட தியான நூல்ல இருந்து இந்த தெய்வீக தலையீடு பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். வாங்க, இந்த ஆழமான விஷயத்த ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சரி, இந்த தெய்வீக தலையீட்டை புரிஞ்சுக்க முதல்ல ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு உவமையிலிருந்து ஆரம்பிக்கலாம். அது என்னன்னா, ஒரு தாயோட பாதுகாப்பு. இந்த தியானத்தோட ஆரம்பமே ஒரு அழகான பிரார்த்தனை தான். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன குழந்தை அதுக்கு நல்லது கெட்டது தெரியாம தப்பான வழியில போகும்போது ஒரு அம்மா எவ்ளோ பதறி போய் எவ்ளோ அன்பாத தடுத்து நிறுத்துவாங்க இல்லையா? அதே மாதிரி, இறைவா நீயும் என்ன காப்பாத்துன்னு கேக்குது இந்த பிரார்த்தனை. இந்த தாய்சை உறவுல இருக்கிற அந்த ஆழந்தான் இந்த தடுத்தாளுதல்ங்கிற கருத்தோட அடிப்படையே. அப்போ இந்த தடுத்தாளுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன? வாங்க அத இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். தடுத்தாளுதல், இதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்று தடுத்தல், அதாவது நம்மள தப்பான பாதையில போக விடாம ஸ்டாப் பண்றது. ரெண்டாவது ஆளுதல், அப்படி தடுத்து நிறுத்தினதுக்கு அப்புறம் தன்னோட கருணையால நம்மள சரியான பாதையில வழிநடத்தி கூட்டிட்டு போறது. இது ஏதோ ஒரு தண்டனை மாதிரி மேலோட்டமா தோணலாம், ஆனா உண்மையில இது ஒரு அம்மாவோட அன்பு மாதிரி, ஒரு பாதுகாப்பு செயல். இந்த தெய்வீக தலையீடு நிஜத்துல எப்படி நடக்கும்? இதை இன்னும் நல்லா விளக்க வரலாற்றிலிருந்து ரெண்டு சுவாரஸ்யமான உதாரணங்களை பார்க்கலாம். ஒருத்தர் சுந்தரர், இன்னொருத்தர் கிரீசன். இங்க பாருங்களேன், ரெண்டுமே ரொம்ப வித்தியாசமான அனுபவங்கள். ஒரு பக்கம் சுந்தரர், அவர் பிறக்கும்போதே நான் தடம் மாறும்போதெல்லாம் என்னை நீதான் தடுத்து ஆளணும்னு கடவுள்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு வரார். இன்னொரு பக்கம் கிரீசன், அவர் ஒரு பாவியா வாழ்ந்தவர். ஆனா ஸ்ரீராமகிருஷ்ணர் அவர் கேட்காமலேயே தன் அருளால அவரை ஆட்கொள்கிறார். இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த தெய்வீக அருள்ங்கிறது நம்ம திட்டமிட்டு பெறதாவும் இருக்கலாம், இல்லனா நமக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு நாம நினைக்கும் போது ஒரு எதிர்பாராத வரமாவும் நமக்கு கிடைக்கலாம். இந்த உதாரணங்களை கேட்ட உடனே நமக்குள்ள ஒரு கேள்வி வருது, இயல்புதான். சரி, சுந்தரருக்கும் கிரீசனுக்கும் கிடைச்ச மாதிரி அந்த அருள் நமக்கெல்லாம் கிடைக்குமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? நமக்கே நம்ம குறைகள் தெரியும். எனக்கெல்லாம் இந்த அருள் கிடைக்குமான்னு நாம சந்தேகப்படுறது ரொம்பவே இயல்புதான். இதுக்கு என்ன பதில் இருக்குன்னு பாப்போம். இங்கதான் ஒரு அழகான பதில் கிடைக்குது. நமக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா என்னை காப்பாத்து, எனக்கு வழிகாட்டுன்னு அந்த பரம்பொருள் கிட்ட மனப்பூர்வமா கேக்குற உரிமை நமக்கு எப்போதுமே இருக்கு. தகுதியை விட கேக்குற அந்த மனசுதான் இங்க ரொம்ப முக்கியம். சரி, இந்த அருளை பெற்ற ஒருத்தரோட மனநிலை நிஜமாவே எப்படி இருக்கும்? அந்த அனுபவத்தோட உச்சத்தை தாயுமானவரோட ஒரு வரி ரொம்ப அழகா நமக்கு காட்டுது. எவ்வளவு அற்புதமான வரிகள் பாருங்க. தானாக வந்து தடுத்தாண்டு இன்பவானாக செய்த இந்த வார்த்தைகள்ல அந்த அனுபவத்தோட முழு சாரமும் அடங்கியிருக்கு. இது நம்ம தேடி போகாம அதுவே நம்மள தேடி வந்து நம்மள தடுத்து நிறுத்தி ஆனந்தத்தோட உச்சிக்கே கொண்டு போற ஒரு தெய்வீகச் செயல். இந்த முழு விளக்கத்தையும் ஒரே ஒரு கேள்வியோட நிறைவு செய்யலாம். நம்ம வாழ்க்கையில இந்த தெய்வீக வழிகாட்டுதல் எப்படி வெளிப்படலான்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அது ஒரு திடீர் உள்ளுணர்வா இருக்கலாம், இல்ல நம்ம நண்பரோட ஒரு வார்த்தையா இருக்கலாம், ஏன் ஒரு தடையா தோன்றும் ஒரு நிகழ்வா கூட அது இருக்கலாம். இந்த தடுத்தாளுதல் நம்ம வாழ்க்கையில எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்னு ஒரு கணம் நாம சிந்திச்சு பாப்போமா?